தெய்வாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான விசுவாசிகளே, இந்த ஜூலை மாதம் முதல் பரிசுத்தமான திருநாள் திருவள்ளுவர் ஆராதனை, அதே போல திருக்குறள் பண்டிகைக்கு பிறந்த 5ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய இந்த ஆராதனை வேலையை நாம் ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபையும் நிறைந்த இளம்பின் பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த ஆண்டவரே, காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த போன இரவு முழுவதுமாய், கடந்த போன மாதம் முழுவதுமாய் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்தி எங்களையும் ஆண்டவரை சுகத்தோடு வெள்ளத்தோடு வைத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் வசனத்தை கேட்கவும் திருவிடுதலை பங்கு கொள்ள வந்திருக்கிறோம். எங்களை அதற்காக ஆயத்தப்படுத்தி தயார்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், அடையை மறைத்து பேசும் அந்த தம்பி சாரோனையும் எடுத்து பயன்படுத்தும். வந்திருக்கிற மக்களையும் ஆண்டவரை கூட்டி சேர்த்தலும், இன்னும் வரவேண்டவர்களையும் நீ கூட்டி சேர்த்தலும். எல்லாருடைய ஆண்டவரே சமூகத்தின் இருதயமும் உடைய சமூகத்திலே ஆண்டவரே பெருதியாக இருக்கட்டும். ஆண்டவரின் ஆராதனை உமக்கு பிரியமானதாக அமையட்டும். இதை பார்த்து கேட்டு பயன்படுகிற மக்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரின் நாமத்தை காலை வேளையிலே துதிக்கும்படியாக 103வது ஞான பாடலை நாம் பாடுவோம். எல்லாருக்கும் மாவட்ட கர்த்தாவி கர்த்தனை 103வது ஞான பாடல்.
முதலாவது பகுதியில் பிரதான தேவாலயங்களை எதிர்பார்க்கிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடம் செய்கிறவர்களாயாய் நீர் சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம் வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவரே. என் பெயர்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். தேவனே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பரும் ஆனவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் பாவத்தின்படி பாவம் உள்ளவர்களும் திட்டுடருமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் போக வருகிறோம். கடவுளே, எங்கள் வீட்டு மணி மனத்துக்கு கொடுத்த ஒரே பிரான குமாரன் நினைக்கிறேன். எங்கள் பாவங்களை எல்லாம் நினைக்கிறோம். உமது கிருபைகளால் நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி உமையும் மெய்யானவர்களையும் தூய்மையான கீழ்ப்படுகையும் பரிசுத்தாவியை கொண்டு எங்கள் இருதயங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகி கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மனதிற்கு ஒப்புக்கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்கள் நமது பரிசுத்த ஆவியை தந்ததாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனார் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, நாங்கள் கிருபை செய்தவர்களோம். திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 5வது ஞாயிற்குரிய ஆர்ப்பாட்டத்தை பின்பற்றுவோம். பாடல் புத்தகத்தில் 99வது பக்கத்தில் உள்ளது. யெகோவா, நான் கூடுகிற சத்தத்தை கேளும். எனக்கு என் ரட்சிப்பின் கடவுளே, என்னை தள்ளிவிடாமலும் என்னை கைவிடாமலும் யெகோவா என் வெளிச்சம், என் ரட்சிப்பு, யாருக்கு பயப்படுவேன்? பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும்
கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமி மனிதர்கள் சமாதானம், அவர்களே பிரியமாம் பரலோகவாகிய கர்த்தாவே, சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகா மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவின் சோதரனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து கேட்கிறவரே, எங்கள் ஜபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவே, மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. உம்மிடத்தில் அன்பு கூறுகிறது போல கண்டு கேட்டாத நன்மைகளை ஆய்ந்த பண்ணியிருக்கிற கடவுளே, நாங்கள் எல்லாவற்றிலும் அதிகமாய் உம்மை சிநேகிக்கவும், நாங்கள் விரும்புகிற எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட உங்களுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்ளவும் உம்முடைய அன்பை எங்களுக்கு இதயத்தில் பொருந்தள்ள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் என்று பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். யாவரும் கிறிஸ்துவ பண்டிகைக்கு பின்வருகின்ற 5வது நேரக்குரிய வேத பகுதிகளை வாசிக்க கேட்போம். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி சங்கீதம் 145 வசனங்கள் 1 முதல் 14 வரை. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரோ மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்வார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை சோஸ்தரிப்பார்கள். மனு புத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும்
உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சங்கீதம் வாசித்து முடிகிறது. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய பழைய பாட்டு சகேரியா 9ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை. சீயோன் குமார்த்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். எப்ராயிம் நின்று ரதங்களையும் எருசலேமில் நின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தம் செல்லும். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடையப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன். இதற்காக வாசிக்க வேண்டிய பழைய பாட்டு பகுதி வாசித்து கொடுத்தாச்சு. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய நிருப பகுதி அது ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 14 தொடங்கி 25 முடிய. மேலும் நமக்கு தெரிவித்திருக்கிறபடியே நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. நானே பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதே என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடியே நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமையுண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். என் மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதிலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினால ஆன பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய நிருப பகுதி வாசித்தார். நாளுக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷ பகுதி 11ஆம் அதிகாரம் 25 முதல் 30 முடியும். ஆண்டவரே, உமக்கு எழுதின சுவிசேஷ பகுதி 11ஆம் அதிகாரம் 25 முதல் 30 முடியும். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை சோஸ்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திறவுகோலுக்கு பிரியமாயிருக்கிறது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர
வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்தி சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். எனது நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகாவையும் இருக்கிறது என்றார் என்பதை இன்றைய நாளைக்காக வாசிக்கும் விசேஷ பகுதி வாசிக்க உண்டாயிற்று. ஜீவனுள்ள வார்த்தைகளை வாசி கேட்டனா நம்முடைய ஆண்டவர் மீது வைத்துள்ள விசுவாசத்தை பாடம் புத்தகத்தில் 24வது பக்கத்தில் உள்ள நிசியா விசுவாச பிரமாணத்தை போல பயன்படுத்துவதை அறிக்கை செய்வோம். பாடல் புத்தகத்தில் 24வது பக்கத்தில் உள்ள நிசியா விசுவாச பிரமாணத்தை மூலம் பயன்படுத்துவதை அறிக்கை செய்வோம். ஒரே கடவுளை விசுவாசமே, இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுவதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்துக்கும் வல்ல பிதாவுமானவர். ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவினின்று பிறந்தவர், சப்சிக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. கடவுளின்றி கடவுள், ஜோதியின்றி ஜோதி, மெய்யான கடவுளுக்கு மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. இவர் மனிதராகி நமக்காகவும் நமது ரட்சிப்பின் நிமித்தமாகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியாத்தில் அவதரித்து மனிதரானார். பொது பிலாத்துவின் கீழ் நமக்காக சிலர் அறிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மருத்துவரும் நியாயத்தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். இவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. பரிசுத்த ஆவியாரை விசுவாசிக்கிறேன். இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவருமாமே. இவர் பிதாவிலிருந்து குமாரனிலிருந்து புறப்படுகிறவர், பிதாவோடு குமாரனோடு ஏகமாய் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர், தீர்க்கதரிசிகளை கொண்டு உரை தருமாமே. பரிசுத்தமும் பொதுவான ஒரே அப்போஸ்தல சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்நானம் உண்டு என்று அறிக்கையிடுகிறேன். மரித்தவர் உயிர்த்தெழுதலையும் வரும் நித்திய ஜீவனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். யாவராவது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பாடல் புத்தகத்தில் 295வது ஞான பாடத்தில் யாவரும் சேர்ந்து பாடுவோம். நான் ஆவிதான் ஆனாலும் நீ மாசற்ற ரத்த சிந்தினீர் என்ற ஞான பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். அப்பொழுது சபையுடைய கட்டுமான பணிக்காய் பாருங்கள்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலிருந்தும் நம்மை வழிநடத்தி வருகிற பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளத்திலிருந்தும் இந்த மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த ஜூலை மாதம் 5ஆம் நாள் திருவிருந்து ஆராதனை வேளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் இந்த நாளை தந்திருக்கிறார். திருத்துவ பண்டிகையுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே கடவுளுக்கு நான் நன்றி சொல்லி செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளுக்குரிய வேத வாக்கியம் அது மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்த 11, 28, 29, 30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். செய்திக்காக ஒரு இந்த காலைகளிலே சுவாமி நாங்கள் என்ன நம்பிக்கையோடு இந்த காலைகளிலே நாங்கள் இருக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு நோக்கத்தை நீங்கள் அறிவித்து சுவாமி ஆண்டுகளே இந்த ஆண்டுகளே 7ஆம் மாதத்தில் 4ஆம் தேதி சுவாமி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டுகளை உன்னோடு இருந்து ஆண்டுகளே வருஷத்தை கேட்க காது உள்ளவன் கேட்க கடுவான் என்று சொன்னது போல ஆண்டுகளே கல்லீர் ஆண்டுகளே யாருக்கும் கிடைக்காத ஒரு சிலாய்க்கு ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து எங்கள் பரலோக பரமபிதாவுக்கு நன்றி ஆண்டுகளே. இந்த கால்களில் சுவாமி உங்களை தேட வந்த ஒரு முகம் எடுக்கப்பட்டு போகாத ஒரு முகம் தோற்று போகாத ஆண்டுகள் கர்த்தரை வார்த்தை கேட்கும்போது எங்களுக்குள்ளே நிறைய ஆவியானவர் எல்லாரும் எங்களோடு பேச போற வார்த்தைக்காக ஆண்டுகள் அடியாடுவது பரிசீலித்து இன்னைக்கு என்ன விதை கிடைக்க போறோமோ அந்த விதையை நாங்கள் கேட்டு அதன் பிரகாரம் நாங்கள் நடக்க எங்களோடு கூடி செய்த காலம் ஒவ்வொரு காலம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னது போல ஆண்டுகளே அடியாருக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல கல்வியும் நல்ல அறிவு கொடுத்து இன்னும் அதிகமாக ஜெபிக்கவும் நாங்கள் அதை குறித்து நாங்கள் நிறைய அதை ரட்சிக்கவும் எங்களுக்கு நல்ல தாளந்த ஞானத்தை கொடுத்து போல ஆண்டுகளே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் வராதிருக்கிறவங்களை மீண்டும் எங்கள் ஆலயத்துக்கு நிறைய பேர் வருது சுவாமி. ஆண்டவர் இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்த சுவாமி மொழி யார் யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் உங்க ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்கள் வழி பொடிமாக நன்றி ஆண்டுகளே. இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நன்றி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளுடைய தலைப்பு நமக்கு ரொம்ப ஆறுதலான ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு? ஆண்டவருடைய அழைப்பு. ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார் அப்படின்னா ஒரு தலைப்பு. இளைப்பாறுதல் தரும் அழைப்பு இல்லையா? ஏன்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல நிறைய பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனதுல நிறைய பாரம் இருக்குது. இந்த பாரத்தை யார் இறக்கி வைப்பாங்க? இந்த பாரத்தை யார் சரி செய்வார்கள்? எனக்காக யார் சுமப்பார்கள் என்று பல பாரங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? வியாதி, பலவீனம், துன்பம், கடன் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் தடைப்பட்டு போகிறது, வீடு கட்டுவது தடைப்பட்டு போகிறது. இதெல்லாத்துக்கும் மேல பாவ பாரம். பாவ பாரத்தை யாராலும் சுமக்கவே முடியாது. எனக்கு பசியா இருக்குது, எனக்கு சாப்பாடு வாங்கிக்கணும், ஒருத்தர் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? ஆனா பாவ பாரம் யாராலும் சுமக்க முடியாது. இந்த சம்பவம் எப்ப நடக்குது அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம கண்டினியூவா தான் பார்த்து வரோம். இயேசு ஆண்டவர் சீடர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து என்ன பண்றாரு? நீங்க போயிட்டு அனுப்புங்க, போய் ஊழியத்தை செய்யுங்க, அனுப்புறாங்க.
போய் அவங்க ஊழியத்தை செய்துட்டு திரும்பி வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. ஆண்டவரே, நீர் எங்களை அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினீர், அதை போய் பிரசங்கம் பண்ணோம். என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு அநேக மக்கள் வந்தாங்க, மனம் திரும்பினாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாங்கள் பேய்களை, பிசாசுகளை, சர்வங்களை துரத்தணும், எடுத்தோம் அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது ஆண்டவர் தான் அப்பதான் சொல்றாரு. 25ஆம் வசனத்துல இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துறபடியால் உமக்கு. என்ன அர்த்தம்? ஞானிகள் இந்த உலகத்துல எவ்வளவு பேரு இருக்கிறாங்க இல்லையா? அந்த ஞானிகளுக்கெல்லாம் இயேசுவை வெளிப்படுத்தாம அல்லது பிதாவை வெளிப்படுத்தாம சாதாரண பாமர மக்களாகிய பாலகர் என்று சொன்னா குழந்தைங்க அப்படின்னா குழந்தைத்தனத்துல இருக்கிற அந்த அறிவோடு இருக்கிறவங்க, குழந்தை போல இருக்கிறவங்க, இன்னசென்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில். குழந்தைத்தனம், பெரியவங்க தான், ஆனா குழந்தைத்தனம் மனசு. இப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் யாரை வெளிப்படுத்துறாரா? பிதாவை வெளிப்படுத்துறார் இல்லையா? அதான் நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 26, 27 பாருங்க. 1 கொரிந்தியர் 1, 26, 27. ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்மலாம் யாரு? பைத்தியமானவர்கள். காலையில் ஐயர் பைத்தியம் சொல்றாரு அப்படின்னா என்னன்னா, நம்மளாம் ஒண்ணும் இல்லை. நம்மளாம் நமக்கு என்ன 10 கோடி சொத்துக்குதா? பேங்க்ல நிறைய வச்சிருக்கிறீங்களா? பணம் வந்து இது நகர் கிலோ கணக்கில் வச்சிருக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை. எந்த பேக்ரவுண்டும் அக்கௌண்ட் நிறைய இருக்குது. எங்க இருக்குது? கடைகள் இருக்குது, நிறைய கடை இருக்குது இல்லையா? நம்மள சாதாரண மக்கள். ஆனால் நமக்கு தான் பிதாவை இயேசு வெளிப்படுத்தி உள்ளார். அல்லேலூயா. அப்ப நம்மள சாதாரண மக்கள் தான், ஆனா பிதாவை வெளிப்படுத்தினதுனால நம்ம மேன்மக்கள், நாம் விசேஷித்தமானவர்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக கடவுள் நம்மை பைத்தியமான, நம்மள இந்த உலகம் நம்மள என்ன நினைக்குது? பைத்தியம் நினைக்குது. இவங்க ஏழைங்க, இவங்களுக்கு ஒண்ணும் இல்லை, இவங்க காலனிக்காரங்க, இவங்க சாதாரண மக்கள், இவங்க தாழ்ந்த சாதி, அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்மை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ராஜரீக ஆசாரிய கூட்டத்தின் மக்களால் 1 பேதுரு 2:9 அதான் படிக்கிறோம். வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்ம சாதாரண மக்கள் தான், ஆனால் ஆண்டவர் நம்ம எப்படி அழைத்தாரு? பெரிய உயர்ந்த ஜாதியாக, ராயல் பிரீஸ்ட்ஹுட், ராஜாக்களை போல, ராஜாத்திகளை போல நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இதுதான் பிதாவின் திருவுள சித்தம். இதுதான் இதை ஆண்டவர் அவ்வளோ மதிக்கிறார். அதான் சொல்றார் பாருங்க, ஆம் பிதாவே, இப்படி செய்வது உடைய திருவுள சித்தத்துக்கு என்ன பிரியமா இருக்கிறது. ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் விதவைகளுக்கும் இந்த வார்த்தைகளை போய் சொல்லுவது என்பது பிதாவுக்கு ஏற்புடையதாய். முதல்ல நற்செய்தி கூட யாருக்கு அறிவிக்கப்பட்டது இந்தியாவுக்கு தெரியுமா? உயர் ஜாதி மக்களுக்கு தான் தோமா அறிவித்தார். ஆனால் அவங்க என்ன செய்யல? ஏத்துக்கல. அவர் விரட்டி அடித்தார். அங்கிருந்து நேரா போய் அவரு ஏழை எளிய மக்களுக்கு தான் அவங்க ஏற்றுக்கிறார். ஏன்னா அவங்க பாரத்தோடு இருக்கிறார், வழிகளோடு இருக்கிறார், வேதனைகளோடு இருக்கிறார். பொழுது விடிஞ்சா என்ன சாப்பாடு இல்லையா? இன்னைக்கு பெரிய பெரிய பணக்கார சாப்பிட முடியாம
சுகர், பிபி, கொலஸ்ட்ரால்னால. ஆனா இன்னைக்கு நம்ம ஏழை மக்கள் என்ன பண்றோம்? சாப்பிட முடியாம அவன் எல்லாருக்கு வீட்டுல 10 மூட்டை அரிசி இருக்கும், பருப்பு இருக்கும், எண்ணெய் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அவனால நினைச்சதும் சாப்பிடுறது. நம்ம சாப்பிட முடியாத சூழ்நிலை, நம்மளும் சாப்பிட முடியாத சூழ்நிலை. ஏன்னா நமக்கு ஒண்ணுமே இல்லை. பொழுது போன பொழுது விடிஞ்சா அன்றாட காட்சியாக நம்ம இருக்கிறோம். இப்ப இந்த பாரத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறவரா? அதான் சொல்றாரு, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். ஆகவே குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சுத்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். அப்ப என்னன்னா, ஏசாமி யாருக்கு பிதாவை வெளிப்படுத்துகிறாரோ அவனுக்கு மட்டும்தான் பிதா வெளிப்படுவான், வேற யாருக்கும். அப்புறம் அந்த கிராமத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தல, நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம யாரு? விசேஷித்த மாணவர்கள். அதனால நம்ம எதை குறித்து கவலைப்படாதீங்க. நம்ம உயர்ந்த உயர்குடி மக்கள். உலகத்தின் பார்வையில தாழ்மையான மக்களா இருக்கலாம், உலகத்தின் பார்வையில நாம் ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ஆனால் கடவுளின் பார்வையில நாம் உயர்ந்தவர்கள். கடவுளின் பார்வை தான் முக்கியம், மனித பார்வை அவசியமே கிடையாது. ஏன்னா அது பிரயோஜனம் இல்லை. கடவுளை எப்படி பார்க்கிறாரு? பிள்ளையா பார்க்கிறாரு. என்னையா அவருக்கு பிதாவை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு ரொம்ப இஷ்டமா இருக்குது. அதான் இந்த முதல் பகுதியில நம்ம தெரிந்து கொள்றோம். இரண்டாவது பகுதியில தான் இப்பதான் நம்ம பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்க்கு வரோம். அந்த மக்கள் எவ்வளவு பாரத்தோட வாழ்ந்திருக்கிறார்கள் இல்லையா? உங்ககிட்ட கேட்டாலே நீங்க சொல்லுவீங்க, எனக்கு அவ்வளோ பாரம் இருக்குது இல்லையா, நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது, நிறைய பிரச்சனைகள். பிரச்சனை இல்லாத மனிதனே இல்லை. ஒவ்வொரு பாரத்தையும் நம்மளால ஆண்டவர் மேல இறக்கி வைக்க முடியும். அதான் சொல்றாரு ஆண்டவர். இளைப்பாறுதலுக்கு அந்த அழைப்பை, இளைப்பாறுதலின் அழைப்பை தருகிறார். யாருக்கெல்லாம் தருகிறார்னா, முதல்ல இதையே ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு ஸ்பிரிச்சுவல் இல்லையா, ஆவிக்குரிய பாரம், அதான் பாவ பாரம், பாவத்திலே சோர்ந்து போய் இருக்கிற பாரம். அதான் நான் போன வாரமே சொன்னோம். சங்கீதம் 51ல தாவீது என்ன சொல்றாரு? என் தாயின் பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், பிறக்கிற குழந்தையிலிருந்து பாவ பாரம் அது சுமந்து கொண்டே வருகிறது. அதனால்தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் வருது இல்லையா? சங்கீதம் 38:4 வாசிங்க. பாரமான சுமையை போல முடியாது. நீங்க எல்லா சுமையும் தாங்கிடலாம். மூட்டையை மேல வச்சுக்கலாம், நெல் மூட்டையை எடுத்துன்னு போலாம் இல்லையா, எல்லாத்தையும் எடுத்துன்னு போலாம். பாவ மூட்டையும் நம்மளால, ஏன்னா அது பயங்கரமான அழுத்தமா. அதை ஆண்டவர் மேல இறக்கி வைக்கணும், வேற யார் மேல வைக்க முடியாது. என் பாவத்தை யார் மேலதான் வைக்க முடியும்? ஏசாமி மேல. அதனாலதான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமந்துள்ள என்னிடத்துல, சீசரிடத்துல போய் அவங்க இறக்கி வைங்கன்னு சொல்ல, உங்களுக்குள்ள நீங்க இறக்கி வச்சீங்கன்னு சொல்ல, என்கிட்ட வாங்க. உங்க பாவ பாரம் உங்களை அழுத்துதுன்னு எனக்கு தெரியும். நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்க, பலவீனமா இருக்கிறீங்க, உடைய கைகளும் கால்களும் தளர்ந்து போய் இருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியாம இருக்கிறீங்க, என்கிட்ட வாங்க. இந்த காலை நேரத்துல நமக்கெல்லாம் இது ஒரு பெரிய அழைப்பு இல்லையா? பாரத்துல சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? என் பாவம் பாரம் ஆண்டவரே என்னை அழுத்ததே, என்னுடைய கணவர் செய்த பாவம், என்னுடைய பெற்றோர்கள் செய்த பாவம், அல்லது நான் செய்த பாவம் இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகளை வருத்து கொண்டிருக்கிறது இல்லையா, அவங்களை கஷ்டப்படுத்துது. பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை பாதிக்கும். நீங்க நினைக்கிறீங்க என் பாவம் என்னோட போயிடும், கிடையவே கிடையாது. உங்களை அது பாதிக்கவே பாதிக்காது, அடுத்த தலைமுறையை பாதிக்கும். ஆண்டவரே சொன்னாரு, எத்தனை தலைமுறை கேள்வி கேட்கிறாரு? 4ஆம் தலைமுறை வரையில நான் கேட்பேன். ஆனா நீ என் கீழ்படிஞ்சு வாழ்ந்தேன்னா 1000 தலைமுறை முன்னை ஆசீர்வதிப்பேன். நம்ம அதை மறந்துடுறோம். ஆனா நம்முடைய பாவ பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய பாவ பாரம் அதை யாராலும் வாங்கி கொள்ள முடியாது, அதை யாராலும் தீர்க்க முடியாது. ஆண்டவர் கிட்ட வரனாலதான் நம்மளை அழைக்கிறாரு. மத்தேயு 23:4. பாத்தீங்களா?
பரிசேயர் சதுசேயர் வேத பாரகர் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிறைய சட்டங்களை போட்டு மக்களை வதைக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க பாவ பாரத்துல சுமந்து இருக்கிறாங்க. இது இவங்க வேற என்ன பண்றாங்க, சட்டத்தை எல்லாம் போட்டு இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுமா ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணு சொல்லி அவங்க இன்னும் போய் போட்டு வதைக்கிறாங்க. ஏசாயா 1:4 ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியாயும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பாவம் சுமந்த ஜனம், பாவ பாரம். இப்ப முதல்ல நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு உன்னுடைய பாவ பாரத்தை கொண்டு வந்து என் மேல வச்சிருப்பான். நான் பார்த்துக்கிறேன். அதுக்காக தான் கல்வாரி சிலுவையில நானு மறித்து ரத்தம் சொன்னேன். நமக்கு 2 விதமான பாவம் இருக்கு. என்ன பாவம்? ஜென்ம பாவம், கர்ம பாவம். ஜென்ம பாவம்ன்றது பிறக்கும் போதுல இருந்தே வருது. கர்ம பாவம்ன்றது இப்ப நம்ம செய்யும். இது ரெண்டுமே நம்மள போட்டு அழுத்தி கொண்டே இருக்கிறது இல்லையா? அது வந்து அந்த ஜென்ம பாவத்தையும் கர்ம பாவத்தையும் நீ ஆண்டவர்கிட்ட விட்டுரு, அவர் பார்த்துக்கிறார். அவர் நமக்காக மரித்தார், அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். அதனால உன்னுடைய பாவ பாரத்தை இயேசுவின் மேல வைத்து. அடுத்தது யூத மத சட்டம். முதல்ல சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு நமக்கு நிறைய புது புது சட்டங்கள்லாம் வருது. ஏற்கனவே இருக்கிற சட்டங்களே நம்மள அழுத்தினே இருக்கு. இப்ப புது புது சட்டம் எல்லாம் வருது, இன்னும் வரப்போகுது, நிறைய வரப்போகுது இல்லையா? அப்ப இது எல்லாத்துக்கும் நம்ம மக்கள் என்ன பண்ணோம், தயாரா கீழ்ப்படியும். இப்ப இது அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களை, குறிப்பாக இந்த ஏழை எளிய மக்களை அழுத்தினது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பாரமா இருந்தது. என்ன சட்டம் பாருங்க, அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் குறிப்பா யூதர்கள் போட்ட சட்டம் வந்து நமக்கு தெரியும். 10 கற்பனைகள் தான் மெயின் சட்டம். அது வந்து கடவுள் கொடுத்த சட்டம். அதுக்கு பேர் வந்து தோரா. என்னது? தோரா இல்லையா? அதுக்கப்புறம் அந்த தோராவே என்னவா மாறுது, 613 கட்டளைகளா மாறுது. 248 கட்டளை செய், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு வருது. 365 கட்டளை வந்து செய்யாதே அப்படின்னு வருது. அது பிரிச்சு சொல்றேன். 613 கட்டளையில 248 வந்து செய் அப்படின்னு வருது, 365 செய்யாதே அப்படின்னு வருது. இப்ப 613 கட்டளைகளை யூதர்கள் கடைபிடிக்கும் முடியுமா? நின்னா குற்றம், உட்காந்தா குற்றம், கை கழுவம். உங்களுக்கே தெரியும், சீடர்கள் கை கழுவம் சாப்பிட்டு என்ன சொன்னாங்க, உங்க சீடருங்க ரூல்ஸே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, நீனா என்ன போகுது அப்படின்னு கேட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, முட்டாளுல வெளியிலிருந்து போறது ஒண்ணும் நம்மள ஒண்ணு என்ன பண்ணாரு, தீட்டுப்படுத்தாதுப்பா. நீ வாயில பேசுறப்ப அதனால மற்றவங்களுடைய இருதயம் பாதிப்பு உள்ளாகும், அவங்களுடைய இருதயம் வலிக்கும், நீங்க பேசுறதுதா தப்பு அப்படின்றாங்க இல்லையா? இப்ப இந்த மாதிரி எல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கு. அப்போ ஒழுக்க சட்டங்கள் 10 கட்டளை யாத்திராகமும் 20ஆம் அதிகாரத்துல கொடுத்தார். அப்புறம் சடங்கு சட்டங்கள், பலி, சுத்தம், பண்டிகைகள் லேவியராகமும் 1ஆம் அதிகாரம் இருந்து 27ஆம் வசனம் வரையில இருக்கு. அப்புறம் சிவில்னா எப்படி வாழணும் அப்படின்றது, சிவில் சட்டங்கள், நீதி, சொத்து, திருமணம், இதெல்லாம் குறித்து உபாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரத்துல, யாத்திராகமம் 21, 23 அதெல்லாம் இருக்குது. இப்ப இதெல்லாத்தையும் நீ என்ன பண்ணும், ஒரு யூதனா இருந்தா ஃபாலோ பண்ணும். எவ்வளவுதான் அவன் தாங்குவான், ஏற்கனவே பாவ பாரம் போட்டு அழுத்துது. இந்த சட்டங்கள் எல்லாம் அவன் செய்யணும். செய்யலன்னா அவனை என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு புறம்பாக்குவாங்க, நீ கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒதுக்கி வைப்பாங்க. ஆனா இயேசு அதை என்ன செய்யறாரு பாருங்க, நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் அழிக்கிறதுக்காக நான் வரல, அதை நிறைவேற்றவே வந்தேன். அல்லேலூயா. மத்தேயு 5:17-18. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். பாத்தீங்களா, அழிக்கிறதுக்காக அல்ல. ஆமா, அதுக்கப்புறம் பாருங்க என்னென்ன சட்டம், தீர்க்க தரிசனங்கள் மற்றும் எழுத்துக்கள், அது இல்லாத வாய்மொழி சட்டம்,
அப்புறம் பாரம்பரிய சட்டம், இதெல்லாம் வந்து எழுதப்படாத சட்டங்கள் இல்லையா? அதான் உங்களுக்கு தெரியும், அந்த கை கழுவுதல், ஓய்வு நாள் சட்டம், பொறுப்பான்னா பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அப்புறம் மிஷ்னா அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுறாங்க கிபி 200ல. அது வந்து கிபி 500ல தால்மூட் என்ற ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டது. இது இயேசுவின் காலத்தில் வரை வாய்மொழியா இருந்தது, அப்புறம் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் முக்கியமா ரோமர்கள் என்ன பண்றாங்க, அவங்க சில சட்டங்களை போடுறாங்க இயேசுவின் காலத்துல. அப்புறம் யூத மத சட்டம், அதாவது சனகரின் சங்கம், ஏசாமிய சிலுவையில் அறையத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க 70 பேர், அவங்க 71 பேர், அவங்க அது ஒரு உச்ச நீதிமன்றம் மாதிரி, அவங்க சில சட்டங்கள் எல்லாம் போடுறாங்க. மதம், அதிகாரம், குடும்பம், சடங்கு, இதெல்லாம் இல்லையா? இயேசுவுக்கு தண்டனை கொடுத்த அந்த குழு அதான். அதே போல ரோமர் சிவில் சட்டம், ரோமர் கவர்னர் பிலாத்து போடுற சட்டம், கொலை, கலகம், வரி கொடுக்காதவங்க, இதெல்லாம் இயேசுவின் காலத்துல இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இது ஒரு பக்கம் அவங்கள போட்டு அடுத்தது. சரியா? இதெல்லாம் வந்து பாரம். அடுத்த பாரம் பாத்தீங்கன்னா வரி. இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் என்ன ஏத்திட்டாங்க, விலை ஏற்றிட்டாங்க. அந்த விலை ஏற்றுறதுன்றது என்னன்னா அதான் வரி. அதுதான் வரி நமக்கு சேர்ந்து வரும். ஜிஎஸ்டி, கூட்ஸ் டாக்ஸ் என்று நம்ம சொல்லுவோம், சேல்ஸ் டாக்ஸ். அதாவது நம்ம வாங்குற பொருளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண, அரசாங்கத்துக்கு இப்போ நீ பெட்ரோல் எல்லாம் 90 ரூபாயில இருந்து இன்னைக்கு 110 ரூபாய் வரைக்கும் அப்படி ஏறுது இறங்குதுன்னா அது காரணம் என்ன, அந்த டாக்ஸ் தான். நம்ம வாங்குற அரிசி எல்லாமே விலை ஏறுதுன்னு சொல்லியிருக்கிறான், எல்லாத்துக்கும் டாக்ஸ் போட்டிருக்கிறான், ஒவ்வொரு காரியத்துக்கும் டாக்ஸ். இப்போ எல்லாமே இன்னைக்கு வரி சுமத்தப்படுகிறது. அன்னைக்கு என்னென்ன போட்டுக்கிறாங்க பாருங்க. முக்கியமா ரோமர்கள் என்ன பண்ணாங்க, வரி போட்டாங்க. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தலைவரி, குடிமக்கள் வரி, சென்சஸ் டாக்ஸ், போல் டாக்ஸ். வீட்டில் பிறக்கிற ஒவ்வொரு ஆண் பெண் குழந்தைக்கு என்ன கொடுக்கணுமா, தலைவரி கொடுக்கணும். இது கிராமத்தில் இன்னைக்கு இருக்குதா இல்லையா? இருக்கு. வருடத்துக்கு ஒரு முறை கொடுக்கணும். அது எவ்வளவுனா அன்னைக்கு வந்து ஒரு நாள் கூலி. இப்போ ஏழை மக்கள் ஒரு நாள் கூலியை கொடுத்துட்டா அவன் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவான், குழந்தைலாம் யோசிச்சுப்பான். இதெல்லாம் பாரம் தானே இல்லையா? அதுக்கப்புறம் ரோமருக்கு கொடுக்க வேண்டியது மத்திய 22:17 பார்க்கிறோம். அது குறித்து ஒரு சர்ச்சை வரும்போது ஆண்டவர் சொல்றாப்பா, கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது கடவுளுக்கு கொடு, ரோமருக்கு கொடுப்பா, அரசாங்கம் கொடுத்துருப்பா, அதெல்லாம் வச்சுருக்காத அப்படின்றான். அப்புறம் நிலவரி, நிலத்துக்கு நம்ம வச்சுருக்கிற நிலத்துக்கு என்ன கட்டணும், நில வரி. விளைச்சல் வரி, விளைஞ்சா கூட கட்டணும். வயல், வீடு, சொத்து மதிப்பு இல்லையா, நீ வச்சுருக்கிற கோதுமை, திராட்சை, எண்ணெய், அது எல்லாத்துக்கும் ரோமர்களுக்கு 10%. அதனால ஏசாமி சொல்றாரு, லூக்கா 3:13 வாசிங்க. சாரி, யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, லூக்கா 3:13. கட்டளை இட்டதை மேல வாங்காதப்பா. ஏன் செகேயுக்கு நிம்மதி இல்லை, நிறைய வாங்கினார் அவர். 5 ரூபாய் கவர்மெண்ட், ரோமன் கவர்மெண்ட் 5 ரூபாய் டாக்ஸ் போட்டா அவர் 20 ரூபாய் வாங்கினார், 15 ரூபாய் லாபம். அதனால பின்னாடி சொல்றாரு, நான் எவனை ஏமாத்தினா எத்தனை மடங்கு கொடுத்துட்றேன், அப்ப 4 மடங்கு அவன் வாங்கிக்கிறான், அதனால தான் கொடுத்துட்றேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ எவ்வளவு பாரங்களை அந்த மக்கள் சுமக்கிறாங்க. இது இல்லாத கஸ்டம்ஸ் டாக்ஸ், வியாபாரம் பண்ணா சுங்க வரி, சாலைகள், பாலங்கள், துறைமுகங்கள், சந்தையில் இருக்கின்ற மக்கள் அதுக்கு வரி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய பாரத்தை அவங்க சுமந்து கொண்டிருந்தாங்க. இந்த பாரத்தை எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வா, யார்கிட்ட வா, நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன், இளைப்பாறுதலை. இப்ப நமக்கு எவ்வளவு பாரம் இருக்கு, வேற ஒன்று சொல்றேன், ஆவிக்குரிய பாரம், உலக பிரகாரமான பாரம். ஒவ்வொருத்தருக்கும் எல்லா பாரமும் இருக்கு. இன்னைக்கு நீ அதை யார்கிட்ட இறக்கி வைக்க முடியாது, யார்கிட்ட மட்டும்தான் முடியும், ஆண்டவர்கிட்ட முடியும். அந்த காலத்துல எல்லாம் நடந்து போவாங்க, எல்லாமே ரோடு இருக்கும், பஸ் எல்லாம் ரொம்ப ரேர் இல்லையா, எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம், எல்லாம் நடந்து போவாங்க. தலை மேல தோல் மேல தூக்கி போற வெயிட்டுங்கெல்லாம் வைக்கிறதுக்கு சுமை தாங்கின்னு ஒரு கல் வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் அது இல்லை, இப்பெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே மாத்திட்டாங்க இல்லையா, எல்லாம் ஏசி பஸ் ஸ்டாண்டு, ஃபேன் போட்டு உட்கார அளவு. அப்பெல்லாம் அதெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் கிடையாது. எங்கன்னா அந்த ரட்சக்கல்லுவாங்க, அதுக்கு மேலே இவ்வளோ ஹைட் இருக்கும், தலை மேலே தூக்கி போகிறத என்ன பண்ணுவாங்க எல்லாரும்,
வெயிட் பண்ண. அதுக்கு பேர் தான் சுமை தாங்கி. அதை வெயிட்டு கொஞ்சம் இறக்கி வச்ச உடனே ஒரு ஆசுவாசம், ஐயா வாடா இதான் கொஞ்சம் தலைவலி எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்ச நேரம் உட்காந்து போகலாம், தண்ணி குடிச்சிட்டு போகலாம், கொஞ்ச நேரம் இடைப்பாறுதலுக்கு அவ்வளோ சுகத்தை பெறுகிறேன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட வந்துட்டேன்னா உனக்கு நித்திய 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 காலமாய் இளைப்பாறுதல் இருக்கும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? யாத்திராகமம் 33:14, யாத்திராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தரேன். நான் தான் தர முடியும். நீ நினைக்கிற இளைப்பாறுதல் இந்த உலகம் தர முடியும். சிலர் இளைப்பாறுதல் அவங்களே கொஞ்சம் கொடுத்துக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம். என்ன அதான் இளைப்பாறுதல். அது கடைசியா அவங்கள டோட்டல் இளைப்பாறுதல தூக்கிட்டு போயிட்டு இல்லையா? அந்த இளைப்பாறுதல் இல்லை. ஆண்டவர் கொடுக்கிறது நித்திய நித்திய காலமாய் இளைப்பாறுதல். சங்கீதம் 116:7, சங்கீதம் 116:7. என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ஆமா, ஆத்துமாவுக்கு சொல்றார் சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, உன் ஆத்துமாவை நீ திருப்பு. ஏன்னா ஆண்டவர் தான் அந்த இளைப்பாறுதலை தர முடியும். அதே போல எபிரேயர் 4:9-10 வாசி. எபிரேயர் புதிய தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனிமேல் வருதுப்பா. ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனா நீங்க எல்லாம் எங்க வரணும்? ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவர் தேவன் தம்முடைய கிரியையை முடித்து போதுமா. ஏசாயா 40:29-31 வாசி. தெரிஞ்ச வாசிங்களா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். நீங்க ஆண்டவர் கிட்ட வந்துட்டீங்கன்னா அவர் கொடுக்கிற பலத்தினால நீங்க சோர்ந்து போயிருந்தாலும் நீங்க சத்துவம் சொன்னா எனர்ஜி இல்லையா? நம்ம சோர்ந்து போய் தயாராக ஒரு நாள் சாப்பிடலன்னா எவ்வளவு பலம் வேணுமா உங்களுக்கே தெரியும். ஒரு வேளை சாப்பிடலன்னா கூட பலம் வேணும். அப்போ ஆண்டவர் கொடுக்கிற பலம் நம்மை தூக்கி சுமப்பது, நம்மையே தூக்கி ஓடுறதுக்கு நமக்கு சக்தியை கொடுக்குது. கழுகு எவ்வளவு பெரிய உடல் இல்லையா? பெரிய இவ்வளவு பெருசு ஒரு ஆலயம் தூக்கின்னு போகும், குழந்தைய தூக்கும். அந்த உடலை தூக்கி சுமப்பதற்கு அதுக்கு சக்தி வேணும். அதுக்கும் கடவுள் தான் கொடுக்கிறார். கழுகை போல நமக்கு பலத்தை கொடுக்கிற ஆண்டவரிடத்துல திரும்பி வரணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க வைக்கிற நுகத்தடி வேற. உலகம் நம்ம கழுத்துல வச்சுக்கிற நுகத்தடி பாரமானது. அதை எடுத்து போட்டுருவனால எடுத்து போட்டு நான் உங்களுக்கு ஒரு நுகத்தடியை தரேன் அப்படின்றார் இல்லையா? 29ஆம் வசனம் படி மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ள. அப்போ ஆண்டவர் ஒரு நுகத்தை கொடுக்கிறார். அது எப்படி இருக்குமா? என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. ஆமா, பொதுவா நுகத்தடினாவே வெயிட் தானே. எது எப்படி ஆண்டவர் கொடுக்கறது லகுவா இருக்கும் அப்படின்னா என்னன்னா, நான் கொடுக்கிற கட்டளை, நான் சுமக்கிற வரி எல்லாம் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் கொடுக்கிற கட்டளை என்ன தெரியுமா? உன்னை போல் பிறனை. அது ரொம்ப சுலபமா செய்யணுமா? செஞ்சா அது அந்த நுகம் ஈஸி, இல்லைன்னா அதுவும் நமக்கு பாரமா மாறிடும் இல்லையா? ஆண்டவர்கிட்ட சொல்றேன், என்கிட்ட வந்து கத்துக்குங்க, நான் எப்படி எல்லாரும் நேசிக்கிறேன்பா. அவர் தான் சிறந்த உதாரணம். சிலுவையில தொங்கிருக்கும் போது தன்னை காட்டி கொடுத்தவங்கள, அடிச்சவங்கள இல்லையா, எல்லாரையும் மன்னிக்கிறார். மன்னிச்சுட்டு 2வது வாரத்துல அதே கல்வனை பரலோகத்துல சேர்த்து கொள்ளுகிறார். பரதீசுக்கு அழைக்கிறார். அடித்தவங்கிட்டே தாகமா இருக்குது தண்ணி கேட்கிறார். இதுதான் ஆண்டவர், அதான் ரோல் மாடல். அப்போ இந்த நுகம் லகுவான நுகம். இப்போ நான் அணிந்து கொண்டிருக்கிற இந்த தோல் பட்டை கூட ஒரு நுகம் தான். இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த சபையினுடைய போதகர் உங்களெல்லாம் நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன், இது என் மேல வைத்திருக்கிறான், இது எனக்கு நுகம், இது எனக்கு பாரம். உங்களை யாரையும் நான் சிந்தாம என்ன பண்ணோம்? ஆண்டவர்கிட்ட ஒப்படை. அதனால தான் உங்களை நான் திட்டுறது. என்னத்துக்கு?
கோயிலுக்கு வரணும். ஏன் திட்டுறா? என்னை காப்பாத்திக்கிறதுக்காக திட்டுறேன், வேற ஒன்று. நீங்க வரலன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஏய் நீ வேணா பொறுப்பாங்க, நீயே சொல்லலாம்ல, நீ சும்மா போய் சப்போர்ட் எடுத்துட்டு கோயில் எடுத்துட்டு போயிட்டா அவனை கூப்பிடணும். அவங்க வராம தான் இருப்பாங்க. கோயில் நேரத்துல தான் தண்ணி வர துணிக்க வச்சு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. கோயில் நேரத்துல தான் கல்யாணம் நடக்குது. கோயிலை விட கல்யாணம் என்ன பண்ணுவாங்க? 4 பேர் வீட்டுல போவாங்க, கோயிலுக்கு ஒருத்தர் தான் வருவாங்க. இதெல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பிட்டாரு இல்லையா? அதனால நான் இருக்கிற வரைக்கும் நான் சொல்லியிருந்தா இருப்பேன். ஏன்னா அது என் வேலை. காப்பாத்திக்கிறன்றத விட கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற நுகம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த நுகத்தை கொடுத்திருக்கிறார். அது லேசாக ஆண்டவர் மாத்திரார். அது மட்டும் இல்ல, இதுல இங்க ஆண்டவருடைய கேரக்டர் அவர் மீண்டும் ஒரு முறை சொல்றாரு. நான் எப்படி இருக்கிறேன்? சாந்தமும் மனத்தாழ்மையுமாய். அந்த குணம் நமக்கு வேணுமே. நீ நம்ம கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு கத்துறோம் திட்டுறோம், என்ன பிரயோஜனம்? நீ அதனால உறவுகளை இழந்து போற, உன்னுடைய உடல்நிலையை இழந்து போற. கத்துறதுனால என்ன வருது தெரியுமா? இருதயம் பலவீனமாகுது, கண்டுபிடிச்சிருக்கிறான். நீங்கள் கத்த மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நிறைய பேர் சொல்றது எனக்கு கேட்கு. அதான் உண்மை. மெடிக்கல்ல ரிசர்ச் பண்ணிக்கிறாங்கன்னா ஹார்ட் டிசீஸ் எதனால வருது? கோபப்படுறதுனால. அமைதியா இருக்கிறவனுக்கு எந்த வியாதியுமே வராதுன்றான். அவன் பொறுமையா இருங்க, அமைதியா. ஏசாமியா தான் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்துல வந்து என்ன பண்ணு, கற்றுக்கொள்ளு. அதான் பிலிப்பியர் 2:5 வசனத்துல 8 வசனத்தை பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உலகில் இருக்க கடவுள். அவர் தம்மை தாமே என்ன பண்ணார்? பெருமையாக்கினார், தாழ்த்தினார், சிலுவையின் மரணம் வந்து மரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார் இல்லையா? அவரு கடவுளுங்க, அவருக்கு உலகத்துக்கு ஓனர். அவரே எப்படி இருக்கிறாரு? ஏரோது கிட்ட சொல்லுங்க ஐயா, பிலாத்து கிட்ட நீ சொல்லுகிற படிதான். நீ என்ன என்னைக்காக அவர் கேட்டுக்கலாம் இல்ல, கேட்கலையே. அதுதான் ஆண்டவர் ரோல். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம தாழ்மையாக இருக்க வேண்டும், மனத்தாழ்மையா இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இங்க ஆண்டவர் சொல்லுகிற அந்த நுகத்தை கை கொள்ளுகிற போது நமக்கு அது பாரமானவைகள் அல்ல. 1 யோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவருடைய அன்பு கூறுவதாம். கற்பனைகள் பாரமானவைகள் இல்ல. அதெல்லாம் நமக்கு பாரமானதில்லை. ஆண்டவர் வந்து நம்மள எல்லாத்தையும் லகுவா தான் படிச்சிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட வரும்போது எல்லாத்தையும் லகுவா மாத்துறாரு. ஏன்னா ஏற்கனவே பாரம் இருக்குதுன்னு அவர் தெரிந்து திருப்பி நான் பாரத்தை உனக்கு தரமாட்டேன். அப்போ இந்த அழைப்புக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? செவி கொடுக்கணும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர் தான். நல்லா சொல்றாரு, வாங்க என்கிட்ட வாங்க, உங்களுக்கு என்ன பாரம் இருந்தாலும் எல்லாத்தையும் என் மேல இறக்கி வைக்கும். உங்களுக்காக நான் கசையடி வாங்கியிருக்கேன், உங்களுக்காக திட்டு வாங்கியிருக்கிறேன், பொட்டு வாங்கியிருக்கிறேன். என்னென்ன பண்ணாங்க ஆண்டவர்? அந்த என்னென்ன பண்ணா இல்ல யோசிப்பா. இதெல்லாம் யாருக்காக? நமக்காக, இப்படி பாவங்களுக்காக. இப்படி பாவம் பாரம் எல்லாத்தையும் இயேசுசாமி மேல வச்சார். ஒரு அம்மா டெய்லி வில்லேஜ்ல இருந்து சந்தைக்கு கோடையில காய்கறிகள் பழம் எல்லாம் எடுத்து வித்துட்டு வருவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பாரம் இல்லையா? 10-5 கிலோமீட்டர் நடந்து போகணும். இப்போ அந்த வழியில ஒருத்தர் கார்ல வந்தார். நம்ம சுமக்கிறத பார்த்துட்டு வயசானவங்க ரொம்ப பாரமா சுமந்து போறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு பரிதாபப்பட்டு காரை நிறுத்தியம்மா, நீங்க கார்ல என்ன பண்ணுங்க, உக்காந்துட்டு என் கூட பஜார் வரைக்கும் வாங்க, அங்க நான் உன்னை இறக்கி விட்டு போறேன், கொஞ்சம் பாரம் உங்களுக்கு லேசா இருக்கும். இந்த அம்மா என்ன பண்ணாங்க, கார்ல ஏறி இவர் ஓட்டிட்டு பேசிட்டு போயினேங்கிறாரு. அந்த அம்மா பேசிட்டு வந்துருக்கிறார். அம்மா இப்ப கொஞ்சம் உங்களுக்கு லேசா இருக்குதா? எங்கப்பா லேசா இருக்குது, அதே வெயிட்டா தான் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க அந்த அம்மா, கார்ல உட்காந்து கூட ஓடி எங்க வச்சுங்கிறாங்க, எப்படி அப்படி இருக்க. இப்படிதான் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட நீ வரலன்னா, நீ எங்க இருந்தாலும் நீ நினைக்கிற மாதிரி நான் நல்லா இருக்கிறதுனால நினைக்காத. நீ ஆண்டவர்கிட்ட வந்தா மட்டும்தான் நல்லா இருக்கவே முடியும். மற்ற எங்க இருந்தாலும் நீ சேஃபஸ்ட் ஜோன்ல இருக்கிற, நான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறேன், எனக்கு நிறைய பணம் இருக்குது, என் உடம்பு நல்லா இருக்குது, நான் ரொம்ப நாள் வாழுவேன், அதெல்லாம் இல்லை. நீ ஆண்டவர்கிட்ட வந்தாதான் உன் பாரம் இறங்கும். வேற வழியே எல்லாரும் சொல்றார், வருத்தப்பட்ட பாரம் சுமக்கின்றவர்களே எல்லாரும். இது வந்து ஒரு மிகப்பெரிய அழைப்பு, இது பொதுவான அழைப்பு. ஜாதி மதம் இன மொழி பேதமின்றி எல்லாருக்கும் ஆண்டவர்
கொடுக்கிறானே. ஏசாயா 55:1-3 படிங்க. தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னைக்கு வாருங்கள், தண்ணீர் என்னைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. பணமும் இன்றி விலையும் இன்றி, காசே இல்லாம சாப்பிடுங்க. எப்படிப்பட்ட உணவு? நல்ல உணவு. பழைய கஞ்சின்னு சொல்ல ஆண்டவர், நல்ல உணவை உனக்கு நான் கொடுக்க போறேன், என்கிட்ட வாப்பா, இலவசமா தரேன், நீயே காசு கொடுத்து போயிங்க. இல்ல இன்னைக்கு நம்ம நிம்மதியை தேடி போகணும். ஒரு பாட்டு கூட இருக்கு, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதியை தேடி போனோம். ஆனா எங்க நிம்மதி கிடைக்கல. எங்கதான் நிம்மதி கிடைக்கும்? ஏசா நமக்கு எங்கே நிம்மதி என்று இயேசுவிடத்துலதான் இருக்கு. ஏன்னா அவர் தான் என்னுடைய பாரத்தை சுமக்கிறவர், என்னுடைய கஷ்டத்தை சுமக்கிறவர், என் பாவத்தை சுமக்கிறவர், என் நோய்களை சுமக்கிறவர், என் பலவீனங்களை சுமக்கிறவர் அவர் தான். அதனால அவர்கிட்ட வந்திருக்கிறேன். இனி நான் கவலைப்படுவேன். எல்லாத்தையும் நான் இறக்கி வச்சுட்டு நான் எப்படி போறேன்? சந்தோஷமா லகுவான மனசோட போறேன். அப்படிதானே? அப்படித்தானே இருப்போம் இல்லையா? அல்லது இங்கிருந்து நம்ம சுமந்து போறோமா? இல்லை, நம்மளால சுமக்க முடியாது. நம்ம அருகதை அல்ல. எனவே ஆண்டவர் மேல இறக்கி வச்சுட்டு நம்ம தாராளமா மகிழ்ச்சியோட போலாம். அவர் பார்த்துக்குவார். என் பிள்ளை கல்யாணம் அவர் பார்த்துக்குவார், என் பிள்ளை படிப்பு அவர் பார்த்துக்குவார், நான் வீடு கட்டுற வேலை அவர் பார்த்துக்குவார். நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே கேளு. பிள்ளை அப்பா கிட்ட கேட்கும் போது அப்பா என்ன கொடுக்குறாரு? அவர் சம்பாதிக்கிறாரு இல்லையோ, பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருவார். அது அவருடைய வேலை. அது போல பரமபிதாவுடைய வேலை நம்ம கேட்டா கொடுக்குற வேலை. கண்டிப்பா அவரு குமாரனையே கொடுத்தவர் நமக்கு இதெல்லாம் கொடுக்க மாட்டாரா? ரொம்ப சாதாரணமா கொடுப்பார். அதான் சொல்றார், வானத்துல பறக்கிற பறவைகளை பாருங்க, விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்துல அவைகளை பிழைப்பூட்டுகிற பரமபிதா நம்மளை பிழைப்பூட்ட மாட்டாரா? அது அது என்னைக்குன்னா சாப்பாடு கஷ்டப்பட்டுக்குதா? ஐயோ எனக்கு பஞ்சம் வந்துச்சு, எனக்கு தண்ணி இல்லை, கஷ்டப்பட்டு என்னைக்குமே இல்லை. சந்தோஷமா இருக்குது. அது போல நீங்களும் தைரியமா போங்க, சந்தோஷமா அந்த உலகத்துல வாழுங்க, ஆண்டவருக்காக வாழுங்க. வாரத்தெல்லாம் ஆண்டவர் மேல இறக்கி வச்சிருங்க. ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 138:8 தான் சொல்றாரு, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். என்னை படைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன தேவைன்னு அவர் அறிந்து எல்லாவற்றையும் தயார் நிலையில வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர். அதனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் செய்ய வேண்டியது என் பாரத்தை இறக்கி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட நான் வந்து சரணாகதி அடைவது. எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை பெற்றுக்கொண்டு வாழ தூய ஆவியானவர் வழிநிறுத்தி காப்பாராக. ஆமென். எல்லாத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் நேரத்தின் சிந்தனைகளை கிறிஸ்துவுக்குள் காத்துக் கொள்வாங்க. ஆமென். எழுந்து நின்று சொல்லுங்கள். கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சேருசியோ, இறைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியோ. உமது சமூகத்தில் நேர்ந்து என்னை தள்ளிவிடாதீரோ. உம்முடைய பசுத்தாவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளாதீரோ. உம்முடைய இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, பாரம் சுமந்து கொண்டிருக்கிற எங்களை, மகனே மகளே எங்களிடத்துல வா, இந்த பாரத்தை இறக்கி வைத்து விடு என்று சொல்லி அழைப்பை கொடுத்தவரே, நாங்களும் பாவ பாரத்தையும் வியாதி, பலவீனம், துன்பம், உலக வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களை சுமந்து கொண்டிருக்கிற ராஜா, உம்மை நோக்கி நாங்கள் வரும்போது அந்த